கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமையல் செய்யறதுக்காக அன்பு, சின்னசாமி, நிலன் 3 பேருமே விறகு அடுப்பு எல்லாமே பத்த வச்சுட்டு இருக்காங்க. விறகு அடுப்பை பத்த வச்சுட்டு இருக்கவங்க அப்ப நிலன், சின்னசாமி 2 பேரால ஒண்ணுமே முடியறதுல. செஃப், என்னால ஒண்ணும் முடியல செஃப், என்னால ரொம்பவே மூச்சு வாங்குது, இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாடா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றாங்க. செஃப், டிஃபன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, அதுக்கு என்ன செஃப் பண்றதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கேட்டா அடுப்பு சரியா எரியல, விறகு சரியா எரியலன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். வாடா உட்காருடான்னு சொல்லிட்டு நிலன், சின்னசாமி 2 பேருமே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆனா அன்பு மட்டும் உட்காராம வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அன்புவால ஒரு கட்டத்துல முடியாம ரொம்பவே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவரால் சுத்தமாவே எதுவுமே முடியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அபர்ணா வராங்க. அபர்ணா என்ன அன்பு, உங்களுக்கு என்ன பண்ணுது, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னால சுத்தமா மூச்சு விட முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. சரி சரி வாங்க இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. இல்ல, ரெஸ்ட் எடுத்தா கண்மணி தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, எதுக்கு, வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், ஃபுட்டு ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. அன்பு, எல்லாம் பாத்துக்கலாம் வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க அன்பு உட்காருங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணியை திட்டிக்கிட்டே அப்புறம் அன்புவை உட்கார வைக்கிறாங்க. அன்புக்கு தண்ணி கொடுக்கறது, அன்பு பிரீத் அவுட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிலனுக்கும் சின்னசாமிக்கும் பத்தியாடா எந்த அளவுக்கு அபர்ணா பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அன்புவால கொஞ்சம் கூட முடியாத ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணி, என்ன அன்பு, நீங்க பாட்டுக்கு வேலையை நிறுத்திட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னால கொஞ்சம் கூட வேலையை பார்க்கவே முடியல, எனக்கு உடம்பு முடியல, என்னால ஒழுங்கா அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி அன்பு ஃபீல் பண்ணி சொல்ல உடனே கண்மணிக்கு கோபம் வருது. ஏசியில உட்காந்து பேசுறவங்களுக்கு பண்றவங்களுக்கெல்லாம் பின்ன இதை பத்தி என்ன தெரியும், எத்தனையோ பேர் இந்த வேலை எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களால முடியறது ஏன் உங்களால முடியலையான்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா கேட்க உடனே அன்பு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, சும்மா தேவையில்லாம என்கிட்ட எதுக்காக வார்த்தையை அளந்து விட்டுட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம கண்மணி என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கண்மணி ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அன்பு யோசிக்கிறாங்க. நீ என்ன இந்த வேலையை விட்டு தூக்குறதுக்காக தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, பண்ணு, ஆனா நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன், உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அன்பு கோவமா அங்க இருந்து போறாங்க. உடனே தேன்மொழி கண்மணி கிட்ட, என்ன கண்மணி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டியது தானே, சும்மா தேவையில்லாம எதுக்காக கண்மணி நீ இப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது தானே கண்மணின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இல்ல, அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசினாதான் சரிப்பட்டு வரும், இல்ல கண்மணி, அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாருன்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேன்மொழி, வீடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரக்கா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்னசாமி, நிலன் எல்லாருமே காட்டுறாங்க. அன்புவை வரதே இல்ல. சின்னசாமி, நிலன் 2 பேரும் மட்டும் வந்துடுறாங்க. ஆமா என்ன, 8 மணி ஆகுது, இன்னமும் ஃபுட்டு ரெடி ஆகலன்னா என்ன அர்த்தம் சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருமா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க ரெடி பண்ண முடியாது, அடுப்புல செய்யணும்னா ஏகப்பட்ட விஷயம் நடக்கணும், ஒன்னும் முடிய மாட்டேங்குது, வெயில் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா, அது எல்லாமே மேனேஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம இன்னும் அன்பு வரல, அவன் புத்திசாலி நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோபம் வருது கண்மணிக்கு. அன்புக்கு போன் மேல போன் பண்ணி பாக்குறாங்க. அன்போட போன் அட்டன் பண்றதே இல்ல. உடனே சின்னசாமி என்னைக்கு அன்பு நீ போன் பண்ணி போன் எடுத்திருக்கான், அவன்லாம் போன் எடுக்க மாட்டான், அவன் ரொம்பவே புத்திசாலி, அவன்லாம் போன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டலாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்நேரம் எந்த பஸ்ல போயிட்டு யாரை காப்பாத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி வேலையை முடிச்சுட்டு பாக்குறாங்க. அன்போட வீடு பூட்டு போடல, உள்ள மட்டும் தாப்பால் போட்டிருக்கு. உடனே கண்மணி ஆமா அன்பு வீட்டுலதான் இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அன்பு வீட்டுலதான் இருந்தாரு, அப்புறம் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, ஏண்டி என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும், அவரோட பேரை எடுத்தாவி அந்த அளவுக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுவ, இப்ப என்ன உன் புருஷன் மேல உனக்கு அக்கறை வந்துட்டுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அன்பு வரலன்னா ஏதாவது முக்கியமான வேலையை எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு ஏதோ ஒண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு நேரம் ஆயிட்டும் அவர் டோரை ஓபன் பண்ணாம இருக்காரு, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணிக்கு சாப்பாடு எல்லாமே போட்டு விடுறாங்க. கண்மணி அன்பு எங்க இருக்காரோ அதை நினைச்சு மட்டும்தான் பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது எல்லாமே காவேரியும் கண்மணியோட சித்தி 2 பேருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சித்தி, என்ன இன்னும் சித்தப்பா வரலன்னு சொல்லி கேக்குறாங்க. சொந்தக்காரங்களோட கல்யாணம் ஒண்ணு இருக்குமா, அதனால வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி சித்தி, சித்தப்பா வர்ற வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா போயிட்டு வேணும்னா நான் தூங்குறேன், நீங்க எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூங்க வைக்கிறாங்க. கண்மணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் போய் பாக்குறாங்க.
அன்பு இப்ப வரைக்கும் வெளியே வரலையே, கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. அன்பு கண்டிப்பா வந்திருக்கணுமே, என்ன இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும்? நம்ம டைரக்டாவே போயிட்டு வீட்ட பார்த்துட்டா, அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கண்மணி நேரா போயிட்டு டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அன்பு இருக்கிற எதுவுமே தெரியல. லைட் கூட போடாம அன்பு இருக்காரு. இப்போ உடனே நம்ம கண்மணி வந்து, "அன்பு எங்க இருக்காரு? என்ன பண்றாரோ தெரியலையேன்னு" சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அங்க பார்த்தா அன்பு மயக்கத்துல இருக்காங்க. உடனே பதறி போயிட்டு, "யாராவது வாங்க, வாங்க, எங்க இருக்கீங்க? வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கண்மணியோட வீட்ல இருக்க எல்லாருமே வராங்க. அன்பு வந்து அன்கான்ஷியஸ்ல வந்து இருக்காங்க. உடனே அன்புக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு கண்மணி வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே, "அன்பு உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல, நல்லா இருக்கீங்களா? அன்பு அன்புன்னு" சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து லங்ஸ் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்குமா, அவருக்கு வந்து புகைன்றது அலர்ஜின்னு தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அன்பு சொன்ன விஷயத்தை எல்லாமே கண்மணியை வச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டும் அழுதுகிட்டும் இருக்காங்க. அவரோட உயிரை காப்பாத்தணும்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரோட லங்ஸ் ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப கண்மணி கிட்ட தேன்மொழி வந்து, "கண்மணி, அவரு எவ்ளோ சொன்னாரு. அவருடைய பேச்ச நீ கேட்கவே இல்ல, நம்பவே இல்ல. என்னதான் 1000 கோபம் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் இருந்திருக்கணும்ல. நீ இப்படி பண்ணிட்டியே, பரவாயில்லையான்னு" சொல்லிட்டெல்லாம் வருத்தப்பட்டு பேச, கண்மணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. "நீங்க எல்லாருமே அவரு கூட இருங்க. அவரு கண் முழிச்சாருன்னா என்ன கூப்பிடுங்க. அது வரைக்கும் நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய போறேன்னு" சொல்லிட்டு கண்மணி சொல்ல, உடனே காவேரி, "ஏண்டி உன் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல கூட அவரு கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமான்னு" சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம கண்மணிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. "அம்மா, முக்கியமான வேலையா போறேன்னு சொல்றேன்ல, நான் போறேன், வர இருங்கன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அன்புவ நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பொம்பள வராங்க. "என்னம்மா ஆச்சு? எதுக்காக இப்படி கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்லி கேட்குறாங்க. "உன்னை பார்க்கும்போது உன் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை போலயே, ஆமாவான்னு" சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, என்னுடைய புருஷனோட உயிர் இப்ப வந்து ஆபத்துல இருக்கு. அவரை காப்பாத்த எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய பிரச்சனைக்கு ஒரு வகையில நானும் காரணம் ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. "நீ கவலைப்படாத. கடவுள் எப்பவுமே உன் கூட துணையா இருப்பாரு. நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. கடவுள் கிட்ட போயிட்டு முறையாடு. கண்டிப்பா உன் கடவுள் வந்து உன்னுடைய உயிரையும், உன் புருஷனோட உயிரையும் காப்பாத்துவாங்க. உன்னுடைய உயிர் தானே உன் புருஷன் உயிர். கண்டிப்பா காப்பாத்துவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் கடவுளாவே வந்து வாக்கு சொன்ன மாதிரி நம்ம கண்மணி எடுத்துக்கிறாங்க. நேரா கோவிலுக்கு போயிட்டு, "நான் வந்து அன்புவ விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பு இல்லன்னா லைஃபே கிடையாது. அவர் மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு எனக்கும் அவருக்கு இப்படி ஒரு தொந்தரவு குடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக எங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? 2 பேருமே விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் மேல நான் அவ்ளோ உயிரா இருந்தேன். பல தடைகள தாண்டி நாங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தோம். கடைசில ஏதோ ஒரு பிரச்சனையால 2 பேரோட ஈகோவால இப்ப நாங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்துல அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து குடுத்தா எந்த வகையில நியாயம் கடவுளே சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்து இருக்காங்க. "நான் இப்போ உங்க கோவில்ல உன்னுடைய சன்னிதானத்துல அங்க பிரதட்சணம் பண்றேன். அன்போட உயிரை காப்பாத்தணும். அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லணும். எனக்காக இந்த வேண்டுதல் நான் செய்றேன்னு" சொல்லிட்டு இப்ப கண்மணி வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் அன்புக்கா ட்ரீட்மெண்ட் மேல ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துல அன்புவோட ஃபோன் வந்து கண்மணி கிட்ட தான் இருக்கு. கார்த்திக் என்னவோ தெரியல ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிவகாமிக்கு ஏதோ ஒரு மாதிரி, அன்புக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால கார்த்திக் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம கார்த்திக் வந்து அன்போட ஃபோனுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அன்பு வந்து ஃபோன எடுக்கறதில்ல. ஏன்னா அது கண்மணி கிட்ட இருக்கு. கண்மணி வந்து கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு நேரா சாமி கிட்ட வந்து வேண்ட கரெக்ட்டா அந்த பூசாரி வந்து, "இங்க பாரும்மா, இந்த சாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. இந்த சாமி கிட்ட நீ வேண்டியிருக்கல்ல, அது கண்டிப்பா நடக்கும். நீ இத நினைச்சு கவலைப்படாம போம்மான்னு" சொல்லிடுறாங்க. இப்போ உடனே கார்த்திகோட ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறத பார்த்ததும் கண்மணிக்கு ஃபீல் ஆகுது. அன்பு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்குன்ற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொன்னா என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. ஹலோன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து, "அண்ணா எங்கண்ணே இருக்க? உனக்கு எத்தனை முறைண்ணே ஃபோன் பண்றது? ஏண்ணே ஃபோன எடுக்க மாட்டேன்ற?" "அண்ணா என்னன்னு சொல்றாங்க?" "நான் கண்மணி பேசுறேன்றாங்க." "அண்ணி நீங்களா? அண்ணாவுக்கு எதனா பிரச்சனையா? எங்க பெரியம்மாவுக்கு ரொம்பவே கெட்ட கனவு ஏதோ வந்துதாம். அதனால வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அண்ணி என்ன நடந்தது சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்த்திக்ன்னு சொல்லிட்டு கண்மணியால
உடனே கார்த்திக்கு பதறி போயிடுறாங்க. அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல உடனே கார்த்திக் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. அண்ணனுக்கு என்னாச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே கண்மணி சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? இப்ப 5 நிமிஷத்துல நான் வரேன், அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் பதறி போயிட்டும் வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப கண்மணியும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பண்ண அபிஷேக தண்ணி பிரசாதம் எல்லாமே எடுத்துட்டு வந்து அன்போட நெத்தியில விட்டு, அன்பு நான் பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தான். என்னுடைய ஈகோவால என்னுடைய கோவத்தால உங்களை நிறைய காயப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தண்டனையாதான் இதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆகாத அன்பு. நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாம இருங்க நல்லா சொல்லி வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் கண்மணி ஒரு பக்கம் பேசிட்டு வந்து இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அமைதியவே அன்பு வந்து இருக்காங்க. கார்த்திக் அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்திக் மட்டும் இல்ல, சிவகாமி பவின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே சிவகாமி நேர கண்மணி கிட்ட போயிட்டு, கண்மணி நீ இருந்தும் அன்புக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது சொல்லு கண்மணி சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரி அவ எப்படி சொல்லுவா? அதுக்கு காரணமே அவளா இருக்கும்போது அவ எப்படி அதுக்கு பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்ற? கண்மணி தான் காரணமான்னு சொல்லி கேட்க உடனே காவேரி இவளை ஏன் தான் நான் வயிற்றுல சுமந்து பெத்தனோ தெரியல, இவ ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவ்வளவு செல்லம் கொடுத்து அவளை அவ்வளவு ஃப்ரீடமா வளர்த்தேன். கடைசியில இவ இந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியா மாறுவா நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி காவேரி கண்மணியை திட்டுறாங்க. கண்மணியும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து, ஆன்டி எதுக்காக அண்ணியை திட்டிட்டு இருக்கீங்க? நடந்தது என்ன? அண்ணனுக்கு இப்படி என்ன ஆச்சு? என்ன காரணத்தினால ஆச்சு? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க திட்டிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே கண்மணி வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. உடனே கார்த்திக் வந்து கண்மணி கிட்ட, ஏன்டி அவருக்கு வந்து புகை அலர்ஜின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சத்தியமா தெரியாது கார்த்திக், தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அப்படி விட்டுருக்க மாட்டேன். ஆனாலும் என்னால முடியலன்னு அவரு சொன்னாரு. சரி, விறகடுப்புல செய்யறதுக்கு அவரால முடியலன்றதுக்காக எல்லாரும் காரணம் சொல்ற மாதிரி இவரும் சொல்றாரோன்னு நான் நினைச்சேன். இவ்ளோ இஷ்யூ ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி கண்மணி நேர சிவகாமி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. அன்பு இப்படி அன்கான்சியஸா சுய நினைவு இல்லாம இருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து அன்பு இன்னும் 1 hour அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அதுக்குள்ள அன்பு கண் முழிச்சா மட்டும்தான் அன்பு வந்து உயிர் பழைக்க முடியும். அவரு கண் முழிக்கலன்னா இனி அவரை காப்பாத்துறது கடவுளோட கையில தான், சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கண்மணிக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஒருவேளை அன்புக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சுதான் அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அன்பு தான் என்னோட லைஃப், அவர் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி சிவகாமியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே காவேரி, கண்ணு முன்னாடி அவர் இருந்தாரு, அப்ப அவருடைய அருமை தெரியல, இப்ப உன்னை விட்டு அவர் போக போறாருன்றதும் உனக்கு அவருடைய அருமை தெரியுதா? ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ, கண்ணுல முழிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தேன்மொழி, அவரும் வந்து லேசானவர் கிடையாது, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்ப எல்லாம் இடியப்பம் விக்கிறவன்னு சொல்லி கண்மணிய கீழ்த்தரமா அவரும் பேசுவாரு. கண்மணி கோவப்பட்டு பேசுவாங்க. 2 பேரும் சலிச்சவங்க கிடையாது. அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது கண்மணிக்கு தெரியாம ஒரு நடந்த விஷயம். அதுக்கு எதுக்காக எல்லாரும் கண்மணிய வந்து எல்லாருமே திட்டிட்டு இருக்கீங்க? இது கண்மணிக்கு தெரியாத ஒரு நடந்த விஷயம். தயவு செஞ்சு இதை விட்டுட்டு அன்புவை எப்படி காப்பாத்துறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லி தேன்மொழி கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணதும் உடனே சிவகாமியும் காவேரி கிட்ட சொல்றாங்க. கண்மணி மேல எந்த தப்பும் இல்ல காவேரி, நீ எதுக்காக கண்மணிய திட்டிட்டு இருக்க? என் பையனுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. கடவுள் கண்டிப்பா என் பையனோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம என் பையனோட உயிரை கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிவகாமி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேரா கண்மணி நான் அன்பு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அன்போட கையை பிடிச்சுக்கிட்டு, அன்பு நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்னதான் கோபத்துல உங்களை விட்டு நான் விலகி இருந்தாலும் எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை நினைச்சு நான் அவ்வளவு சந்தோஷப்படவும் தெரியுமா? மனசு முழுக்க என்னதான் கோபமா இருந்தாலும் உங்களை உயிருக்கு உயிரா நான் காதலிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அன்பு உங்களை விட்டு விலக முடியும்? ஒருவேளை நீங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நானும் உங்க பின்னாடியே வருவேனே தவிர உங்களை விட்டுட்டு என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது அன்பு. ப்ளீஸ் அன்பு, எனக்காகவாது கண் முழிச்சு வாங்க அன்புன்னு சொல்லி கண்மணியால அந்த கண்ணீர் வந்து நம்ம அன்புவோட கை மேல விழுது.
உடனே அன்பு கண் முழிச்சு பாக்குறாங்க. அங்க நம்ம கண்மணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அன்பு ஃபீல் ஆகுறாங்க. இப்ப அன்பு கண்மணி கிட்ட என்ன சொல்ல போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.